Decoding term insurance சீரீஸ்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் ஆர் இன்க்ரீஸ் இன் லைஃப் கவர். இந்த ரெண்டு ஆப்ஷனையும் கம்பேர் பண்ண போறோம். ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம்னா நீங்க பே பண்ண டென்யூர் ஃபுல்லாவே எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணிருக்கீங்களோ அது ஃபுல்லா உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துரும், ஜிஎஸ்டியை தவிர்த்து. நல்ல ஆப்ஷன் மாதிரி தானே இருக்கு. ஆனா அதுதான் இல்ல. ஏன்னா இங்க பிரீமியம் வந்து ஒரு 2-3,000 அடிஷனலா பே பண்ணுவீங்க எவ்ரி மந்த். இங்க பே பண்ணி நம்ம கட்டின காசே ரிகவர் பண்றதுக்கு பதிலே நான் சொன்ன லாஸ்ட் வீடியோல போய் எப்படி அந்த 2 crores அட்டெண்ட் பண்ணலாம்னு பாத்துடுங்க. நம்பர் 2, இன்க்ரீசிங் லைஃப் கவர். வருஷத்துக்கு 5% இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீசிங் லைஃப் கவர்னா எவ்ரி இயர் உங்களோட கவர் வந்து 5% கூடிட்டு இருக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு வெறும் 50 லட்சம் தான் கவர் கூடும். சோ 2 crore கவர் வாங்கிருக்கீங்கன்னா 2 crore 50 தான் ஆயிருக்கும். இதுக்கு நீங்க வந்து எதுக்கு இப்பவே அதிகமான பிரீமியம் பே பண்ணிட்டு வரணும்? எங்கெல்லாம் பிரீமியம் ரெடியூஸ் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் ரெடியூஸ் பண்ணிட்டு அந்த அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு பெரிய கார்பஸ் ஸ்டேட்டுக்கு வரலாம். இங்க அதிகமா பே பண்றதுக்கு பதிலா அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிட்டு வாங்க. டர்ம் இன்சூரன்ஸ் கம்பெனி நீங்க இறந்தாதான் காசு கொடுப்பாங்க. ஆனா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்க உயிரோட இருக்கும் போது உங்களுக்கு காசு தரும். தேங்க்யூ. ஃபாலோ ஃபார் மோர்.